ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ யாருக்காகனா, என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க உருண்டை குழம்பு ரெசிபியை ஷேர் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப கம்மியாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தான். அதை ஃபஸ்ட்டு வெந்நீர் ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா கடலைப்பருப்பை நான் ஒரு 3 ஹவர்ஸாக ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் நமக்கு ஊறினா போதும். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு இருப்பு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன். காரம் அதிகமாக வேணும்னா கூட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வதங்கும். குட்டியாக கட் பண்ணிங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா முருகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அதுக்கு இடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை நல்ல தண்ணியை வடிச்சிட்டு, சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. ஏற்கனவே அந்த பருப்பில் தண்ணி இருக்கும். அதனால் கம்மியாக தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடித்து எடுத்துக்கணும். 4 வரமிளகா, 3 வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பிறுபிறுன்னு நம்ம அரைக்கணும். தண்ணி சுத்தமாக ஊற்றவே கூடாது. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற புளியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம். ரொம்ப மையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பிறுபிறுப்பாக ட்ரையாக இருக்கணும். நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது அது இன்னுமே தண்ணி ஆகும். அதனால் ஒரு இருப்பு சட்டியில் நம்ம அரைச்சி வச்ச பருப்பை சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 2 வதக்கு வதக்கிக்கலாம். இல்லைன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். இல்லைன்னா நீங்கள் ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் துணி போட்டு இது மாவை அப்படியே வச்சு கொஞ்சம் அவிச்சியும் எடுக்கலாம். நான் உருக்கு சட்டியில் 2 கிண்டி தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருக்கிறேன். ரொம்பவே ட்ரை ஆகிடக்கூடாது, ஹார்டாகிடும். லைட்டாக ஈரப்பசை இருக்கணும். இதில் நம்ம தேவையான மஞ்சள் தூள், உப்பு தூள், குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டேன். பாருங்கள், இதை நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ரொம்பவே சிம்மில் வச்சு நம்ம இதை வறுக்கணும். இல்லை அப்படின்னாக்கா நமக்கு அடியில் ரொம்ப பிடிச்சிரும். தேங்காய், சீரகம், கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி பாருங்கள், புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்ப கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சிருக்கிறேன். நான் ஒரு 8 உருண்டைகளை மட்டும் நான் குழம்புல சேர்த்துக்கிறேன். நல்ல உருண்டை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். லைட்டாக உருட்டக்கூடாது. நல்லா இறுக்கி உருண்டையை உருட்டணும். அப்போ தான் நம்ம குழம்புல சேர்க்கும்போது அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரொம்ப ட்ரையாக இல்லை, ஆனால் சாஃப்டாக இருக்குது. சாப்பிடும்போதும் கடித்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கு. நல்லா கொதிக்கும்போது தான் உருண்டையை சேர்க்கணும். உருண்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அதை கிளறவே கூடாது. கிளறணுன்னா உடஞ்சிரும். அதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு, காரம் எல்லாம் பார்த்து தேவைன்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். உருண்டை நல்லா கரையாமல் நல்லாயிருக்கு. மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். அப்படின்னா தான் ஆறுனதுக்கப்புறமா தண்ணியாக இருக்கும். இல்லைன்னா கம்மியாக தண்ணி ஊற்றினோன்னா உருண்டை ஃபுல்லாக குடித்து குழம்பே இருக்காது. அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க.